Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் நல்லபடியாக ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்துருக்கிறோம். சரியா, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, எமினன்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் டிசபிள் பர்சன், இவங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது, எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவுன்சிலிங் ஹெல்ப் வேணும், இல்லை வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஹெல்ப்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஆஃபீஸ் வந்து சேலத்துலேயும் இருக்குது, அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் வந்து சென்னையிலும் இருக்குது. உங்களுக்கு எந்த பக்கம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்குமோ அங்கே நீங்கள் வாங்க, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். சரியா, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணையுமே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர், செகண்ட் காலமில் இருக்கிறது எந்த காலேஜ், தேர்ட் காலமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஃபோர்த்து காலமில் இருக்கிறது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், லாஸ்ட்டாக இருக்கிறது டிசபிள் பர்சன். சரியா, இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எந்த சீட்டுமே கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1 இருக்குது, டிசபிள் பர்சனுக்கு 11 சீட் இருக்குது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஒரே ஒரு சீட் இருக்குது, அதுக்கப்புறம் டிசபிள் பர்சனுக்கு 11 சீட் இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜில் டிசபிள் மட்டும் 11 சீட் இருக்குது. தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு 1 இருக்குது, டிசபிளுக்கு 6 சீட் இருக்குது. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 6 சீட் வந்து டிசபிள் மட்டும் இருக்குது. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு 1 இருக்குது, 4 சீட் வந்து பார்த்திங்கன்னா டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் 1 சீட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 11 சீட் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. கோயம்புத்தூருக்கு 9 சீட்டு டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. அதாவது சேலம் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 சீட் வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் திருச்சி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 1 சீட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 6 சீட் வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 சீட் வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1 சீட் வந்து நமக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 7 சீட் வந்து நமக்கு வந்து அதாவது டிசபிள் பர்சனுக்கும் இருக்குது. கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வேலூர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 சீட்டு மட்டும்தான் டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. தேனி காலேஜில் 1 சீட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் 4 சீட் வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. தருமபுரி 4 சீட் வந்து டிசபிள் பர்சனுக்கு. விழுப்புரம் வந்து பார்த்திங்கன்னா 1 சீட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 5 சீட்டு வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. திருவாரூர் காலேஜ் 4 சீட்டு டிசபிள் பர்சனுக்கு. சிவகங்கை காலேஜ் 4 சீட்டு இருக்குது டிசபிள் பர்சனுக்கு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை காலேஜ் 1 சீட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, 5 சீட்டு வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. ஓமந்துரா சென்னை அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 சீட்டு வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 1 சீட்டு வந்து நமக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, 3 சீட்டு வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. புதுக்கோட்டை காலேஜ் வந்து 6 சீட்டு வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. கரூர் காலேஜ் வந்து 1 சீட்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 7 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது பெருந்துறையில் இருக்கக்கூடிய காலேஜ் 3 சீட்டு வந்து நமக்கு வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா 6 சீட்டு வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. அரியலூர் வந்து 1 சீட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் 7 சீட்டு வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. திண்டுக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1 சீட்டு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 6 சீட்டு டிசபிள் பர்சனுக்கும் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சி 7 சீட்டு வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1 சீட்டு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 6 சீட்டு வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. அதே மாதிரி நாகப்பட்டினம் காலேஜ் 7 சீட் வந்து டிசபிள் பர்சனுக்கு. நாமக்கல் காலேஜ் 1 சீட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 4 சீட் வந்து டிசபிள் பர்சனுக்கும். நீலகிரி காலேஜ் 6 சீட் வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4 சீட் வந்து டிசபிள் பர்சன்ஸுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 1 சீட் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் 4 சீட் வந்து டிசபிள் பர்சன்ஸுக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4 சீட் வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 6 சீட் வந்து டிசபிள் பர்சனுக்கு. டோட்டலாக சேர்த்து பார்க்கும்போது நமக்கு எம்பிபிஎஸ்க்கு 7 சீட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் 10 சீட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 212 சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிசபிள் பர்சனுக்கும் இருக்குது. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் பிடிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 சீட் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும். சரியா, அது வந்து எங்கே இருக்குன்னா கடலூர். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1 சீட் இருக்குது, அது எங்கே அப்படின்னா அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் டென்டல் மெடிக்கல் காலேஜ். சரியா, அதுக்கப்புறம் டிசபிள் பர்சனுக்கு நமக்கு மொத்தமாக சேர்த்து 11 சீட் வந்து இருக்குது. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. வரக்கூடிய நாட்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்மளை உடனே தொடர்பு கொடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.